காலையில சூரிய உதிக்க ஆரம்பிச்ச உடனே ராமு தன்னோட பட்டணத்துல இருக்க மிட்டாய் கடைக்கு போயிடுவான். அங்க பஸ் வசதி இல்லாத காரணத்தால ராமு காலையில நேரம் எழுந்து ஒத்தையடி பாதை, அடர்ந்த காட்டுப்பகுதி இதெல்லாம் தாண்டி பட்டணத்துக்கு நடந்தே போயிடுவான். மாலை நேரம் ஆனதும் தன்னோட மிட்டாய் கடைய அடைச்சிட்டு அந்த ஒத்தையடி பாதை வழியாதான் வரணும். அப்படி வரும்போது அங்க இருக்க ஆத்தங்கரை பக்கமா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்க வீட்டுலதான் பேய் இருக்குன்னு கிராம மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. அன்னைக்கு அப்படிதான் ராமு போகும்போது யாரோ தன்னோட பின்னாடி வரமாறி இருந்ததால பயந்து போய் அப்போ திரும்பி பார்க்காம வேகமா போயிட்டான். அடுத்த நாள் கடையில வேலை அதிகமா இருக்கிறதால தன்னோட பொண்ணு ஸ்வாத்திய கூட்டிட்டு போனான். மாலை நேரம் ஆனதும் ஸ்வாத்திய மட்டும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு ராமு கடையிலேயே படுத்துக்கிட்டான். ஸ்வாத்தி ஆத்தங்கரைய தாண்டி காட்டு வழியில போகும்போது திடீர்னு அந்த பேய பார்த்த உடனே பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அடுத்த நாள் காலையில ஊர் தலைவரோட மகன் பிரசாத் பட்டணத்துக்கு போக ரெடி ஆகிட்டான். பிரசாத், நீ இன்னைக்கு ஊருக்கு போகணுமா? இன்னும் 2 நாள் இருக்கலாம்ல? இல்லப்பா, நான் கண்டிப்பா போகணும். எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அவன் போற வழியில அதுக்கு முன்னாடி நாள் நைட் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்த ஸ்வாத்திய பார்த்தான். ஸ்வாத்திய தன்னோட வண்டியில ஏத்திட்டு போய் ஊருக்குள்ள இருக்க வைத்தியர் வீட்டுல விட்டான். அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஸ்வாத்திய பேய் அடிச்சிருச்சுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அது பேய் இல்ல, யாரோ உங்க மூட நம்பிக்கைய நல்லா யூஸ் பண்றாங்கன்னு பிரசாத் சொன்னான். அதே மாதிரி அதற்கான திட்டத்தையும் போட்டு அந்த திருடனை கண்டுபிடிச்சு ஊர் மக்கள் முன்னாடி நிறுத்தினா பிரசாத். அன்னையில இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் நிம்மதியா பயம் இல்லாமல இருந்தாங்க.